இல்லை இப்போ நீங்கள் இங்கேயே வளர்ந்தீங்க பிறந்தீங்க, இங்கே நம்மளுடைய உணவு முறைகள் எப்படி இருக்கும், அது போனவொன்னே எப்படி செட் ஆச்சு உங்களுக்கு? அது செட் ஆகாதனால தான் சார் எனக்கு. அதாவது நமக்கு எப்படி நம்ம இப்போ திடீர்னு நம்மளை நார்த் இந்தியா போய் விட்டாலே அங்கே இருக்க சாப்பாடவே நமக்கு சாப்பிட்றதுக்கு ஒரு இதுவாக இருக்கா. வேற நாடு அப்படின்றப்போ பெரிய சவாலாக இருந்துச்சு. ஏன்னா அந்த சாப்பாட்டில் வந்து ஒரு ஸ்மெல் இருக்கும், அந்த ஸ்மெல் நமக்கு ஒத்துக்காது. அவங்க மீன் எப்படி ஸ்மெல் அடித்தாலும் சாப்பிட்ருவாங்க, நம்மளால் அது சாப்பிட முடியாது. நம்ம இங்கே சாப்பிட்டு பழகினதே வந்து அதிகபட்சம் சாப்பிட்டு பழகினது கோழி, ஆடு, மீன் இதுதான் சாப்பிட்டு பழகினது. இல்லை கொஞ்சம் எறா இது சாப்பிட்ருப்போம். ஆனால் அங்கே வந்து நடக்கிறது, பறக்கிறது, ஊறுறது அப்படின்னு எதையுமே விட்டு வைக்க மாட்டாங்க, எல்லாத்தையும் சாப்பிடுவாங்க. அதை நமக்கு பார்த்தாலே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். மாட்டோடைய நாக்கு இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியமானது. நிறைய கடையில் சாப்பிட ஆரம்பிச்சிட்டிங்களா? இல்லை, இப்போ வரைக்கும் அதை என்னால் சாப்பிட முடியல. ரொம்ப கம்மியாக. அதாவது எப்படின்னா அதுக்காக சாப்பிடவே இல்லைன்னு இல்லை, கொஞ்சம் அப்படி அப்படியே என்னென்னா முன்னாடி மாடு, பன்னி இதெல்லாம் சாப்பிட மாட்டேன். இப்போ அந்த மாடு, பன்னிலாம் சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். அப்புறம் குதிரைக்கறி, மான்கறி, முதலைக்கறி இதெல்லாமே அங்கே கிடைக்க ஆரம்பிச்சிச்சு. அப்புறம் அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக டேஸ்ட்லாம் பண்ண ஆரம்பித்தேன். பிடிச்சதை மட்டும் தொடர ஆரம்பித்தேன், பிடிக்காததை சாப்பிட்றதில்ல. இதுதான் அங்கே உணவு முறைகள். இது கட்டாயம் அவங்க ப்ரோட்டீனுக்கு, அதாவது அதிகப்படியாக சாப்பிட்றது வந்து மாட்டுக்கறி, பன்னிக்கறி, கோழிக்கறி சார். இது வந்து மெயின். மற்றதெல்லாம் எப்போயோ ஒன்று. இப்போ குதிரைக்கறி சொல்கிறேன்ல, குதிரைக்கறி எப்போயோ ஒரு தடவை, மேபி ஒரு மாதத்துக்கு ஒரு தடவையோ அந்த மாதிரி. அது ஒரு நம்ம ஊரில் எப்படி சொல்கிறது, ஒரு விழா காலங்கள்னால் ஒரு முக்கியமான நாளில் சாப்பிட்ற மாதிரி இருக்கு இல்லையா, அந்த மாதிரியான நாளுங்களில் அவங்கவுங்க வீட்டுக்கு ஏற்ற மாதிரி அதுட்டு சாப்பிட்டுப்பாங்க.